ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நமக்கு வார்த்தைகளை அனுப்பி நம்மளை தைரியப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நமக்குள்ளே வெளிப்படுத்தி எவ்வளோ அழகாய் நம்மளை நடத்துகிறார் அல்லவா அவர் வார்த்தையாகிய ஆண்டவர். ஆமேன். இன்றைக்கும் ஆமேன் நம்மோடு கூட அவர் செயல்படுகிற இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைவுகள் எல்லாம் மகிமையில நிறைவாக்குவாராம். அப்ப அவர் யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அவரை போல ஐஸ்வர்யவான் உலகத்துல யாரும் கிடையாது. பொண்ணும் அவர் தான், பொருளும் அவர் தான், இந்த அண்ட சராசரில் அவர் தான். அவர் தானே எல்லாத்துக்கும் சிருஷ்டிப்புக்கு காரணம். தெய்வ பிள்ளைகள ஆமேன். அவர் தானே ஐஸ்வர்யவான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம். ஒருவேளை என்ன குறைவுகளோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க தேவ பிள்ளைகள? ஒருவேளை இது இல்லையே அது இல்லையே அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த 2 மாதம் முடிய போகிறது. இந்த 2 மாதத்தில் கூட இந்த புதிய வருஷம் துவங்கி இப்போ 2வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். 20 நாட்கள் ஆக போகிறது. ஆனாலும் என் நிலைமை அப்படியே இருக்கே. கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர்கள, அவர் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அவர் யார்? குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். அவர் நிறைவானவர். அவர் ஐஸ்வர்யவன் மாத்திரமல்ல, நம்ம நிறைவாக்குற கர்த்தராக இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். பாருங்க, யூதர் என்றும் கிரேக் என்றும் வித்தியாசம் இல்லையா? அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் அவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன குறைவோடு இருக்கீங்க அம்மா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால, தன்னுடைய ஆசீர்வாதத்தினால, தன்னுடைய நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவதற்கு உண்மையில தேவன் இருக்கிறார். அதே வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:10 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, கொரிந்து சபைக்கு இப்படியா பவுல் சொல்கிறார். வாசிக்க கேட்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமென். நிறைவானது வரும்போது, நிறைவானவர் யார்? ஆண்டவர் தான். நிறைவானவர் வரும்போது குறைவானது ஓடி போகுமா? அந்த கானாவூர் கல்யாணத்துல நிறைவானவர் இயேசு இருந்தார். அங்க திராட்சை ரசம் குறைப்பட்ட போது என்ன நடந்தது? இயேசு அங்க இருந்ததுனால தேவ பிள்ளைகளே, அந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசம் மாற்றி, முந்தின ரசத்தை காட்டில பிந்தின ரசம் சுவையா இருந்ததா? ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செய்தார் அல்லவா? வேதத்துல நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னா, இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அங்க இருக்கிற குறைகள் மாறப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற அசுத்தாவிகள் விலகி இருக்கிறது. அங்க இருக்கிற பிரச்சனை சால்வா இருக்கிறது. அங்க இருக்கிற கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசு உங்களுக்குள்ள இருப்பாரானா தெய்வ பிள்ளைல, நீங்க எப்படிப்பட்ட குறைகளோடு இருந்தாலும் இன்னைக்கு நான் தேவ மனுஷன், நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவரும் குறைகளை நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இதை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க குறைகளை அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே உங்கள் குறைவுகளெல்லாம் மகிமையில நிறைவாக்குவார் சொன்ன போல, யார் எப்படிப்பட்ட குறைவுகளோடு தேவைகளோடு கண்ணீரோடு இருக்காங்களாப்பா, இன்றைக்கு அற்புதங்கள் செய்வீராக. இந்த நாளில் அங்கே குறைவுகள் நிறைவாய் மாறிட்டுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவீங்கன்னா ஆண்டவரே, தண்ணி போல ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத காரியத்தில் காணப்படுவேனா இன்னைக்கு அற்புதங்களை காண்பார்களாக நிச்சயிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துகளும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு போடுகிற எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.